ஹை கைஸ், இன்னைக்கு அவன் பார்க்க போகிற படம் அக்யூரே த விரத் ஆஃப் காட். இது ஒரு வேற லெவலான அட்வென்ச்சர் மூவி. எல் டொராடோங்கிற ஒரு தங்க நகரத்தை தேடி ஒரு ஸ்பெயின் படைய போகுது. அமேசான் காடுகளெல்லாம் தாண்டி அந்த எல் டொராடோங்கிற தங்க நகரத்துக்கு இவங்க போனாங்களா இல்லையா, இதை சொல்கிற ஒரு படம் தான் அக்யூரே த விரத் ஆஃப் காட். இது ஒரு வேற லெவலான படம். ரீசெண்டாக கொஞ்சம் வருஷம் முன்னாடி வெற்றிமாறன் சார் இந்த படத்தை பற்றி பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அவர் 9 மணிக்கு இந்த படத்தை பார்த்து முடிச்சாராம். தென் அவர் ஃப்ரெண்டு நைட்டு பேச ஆரம்பிச்சவர் காலைல வரையும் பேசியிருந்தாராம். அந்த அளவுக்கு இந்த படம் வெற்றிமான ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி இந்த படத்தில் என்னதான் இருக்குது, இது எல்லாமே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போ வாங்க அக்யூரே த விராத் ஆஃப் காடுங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் டிசம்பர் 25, 1560. படத்தோட ஆரம்பமே ஒரு மிகப்பெரிய சரிவான மலைப்பகுதி அமைக்கிறாங்க. பார்த்தா கிட்டத்தட்ட 400 படை வீரர்கள் அந்த சரிவான மலை இறங்கிட்டு இருப்பாங்க. அந்த சீனை பார்க்கறதுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய இதில் லைட்டாக ஸ்லிப்பர் ஆனால் போதும் 400 பேர் ஒருத்த மேலே ஒருத்த விழுந்து அங்கேயெல்லாம் செத்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு சீனை பார்க்க ரொம்ப மிஸ்மர்சிங்காக இருக்கும். எல்லாரும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த மலையோட கீழே இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க எல்லாரும் எங்கே தான் போகிறாங்க, இந்த பேக் ஷோலாம் நம்ம தெரிஞ்சுட்டா மட்டும்தான் இந்த கதை நமக்கு நல்லாவே புரியும். 1550களில் ஸ்பெயின் ராஜ்யத்துக்கு ஒரு பழங்காலத்து கதை கிடைக்குது. அந்த கதையில் எல் டொராடோங்கிற ஒரு தேசமே இருக்குது. அதாவது அமேசான் காடுகள்லாம் கடந்து போனோம்னா எல் டொராடோன்னு ஒரு மிகப்பெரிய நாடே இருக்குது. அந்த நாடு ஃபுல்லாகவே தங்கத்தால் ஆனது. இது வரைக்கும் அந்த நகரத்துக்கு யாருமே அரசராக மாறினதே இல்லை. இன்கேஸ் யாராவது நகரத்தை கண்டுபிடிச்சா அவங்க அரசராக மாறலான்னு அந்த பழங்காலத்து கதையில் போட்டிருக்கோம். இதை அந்த ஸ்பானிஷ் வீரர்கள் நம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் கிட்டத்தட்ட 300 ஸ்பானிஷ் சோல்ஜரும் ஒரு 100 அடிமைகள் சேர்த்து மொத்தம் 400 பேர் அந்த தேடுதல் அடைக்கு போகிறாங்க. இந்த சீனை தான் நம்ம படத்தில் ஆரம்பத்தில் பார்த்துருப்போம். இவங்க எல்லாருக்கும் தளபதியாக ஒரு நபர் இருப்பார். அவரோட தலைமையில் தான் இந்த படையை போயிட்டுருக்கும். கூடவே சில பீரங்கிகளும் கொண்டு போவாங்க. ஏன்னா போகிற வழியில் என்னென்ன தடங்கள் இருக்குன்னு தெரியாதுல்ல. ஸோ அதனால் சுற்றி வீழ்த்துறதுக்கு சில பீரங்கிகள் கொண்டு போவாங்க. அண்ட் அது போக 2 இளவரசிகளை வேறு பல்லக்கில் தூக்கிட்டு போவாங்க. இவங்க போகிற பாதையே ரொம்ப கடினமாக இருக்கும். சேறு சகதியுமா கொண்டும் குழியுமான்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப மோசமாக இருக்கும். பட் அப்படிப்பட்ட பாதையில் கூட அந்த அரசியல் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். எப்படி அடித்து பிடிச்சி மாலையிலேருந்து காட்டுப்பகுதிக்கு வந்துடுவாங்க. வர வழியில் அவங்க கை தவறி பீரங்கிலாம் கீழே விழுந்துடும். பட் எப்படியே கஷ்டப்பட்டு ஒரு வாரமாக அந்த காட்டுப்பகுதி நடந்து போயிட்டே இருப்பாங்க. இவங்க வச்சிருக்கிற அடிமைகளில் நிறைய பேர் இந்தியன்ஸாகவும் இருப்பாங்க. பட் அவங்களுக்குலாம் இந்த டெம்பரேச்சர் செட்டே ஆகாது. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம அங்கேயே இறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இதனால் அங்கே இருக்கிற படைத்தளபதிக்கு என்ன செய்யனே தெரில. அண்ட் இவங்க கொண்டு வந்த சாப்பாடும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது. இப்படியே எல்லாரும் போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக சாப்பாடு இல்லாமல் போயிடும். இதனால் அந்த படைத்தளபதி அவரோட பிளானே மாற்றுறாரு. மீதி இருக்க எல்லாரும் உட்கார வச்சு, இங்கே பாருங்கள், நான் இப்போதைக்கு என் பிளானை மாற்றிட்டேன். இப்போ நம்மளால கிட்டத்தட்ட ஒரு 300 பேர்கிட்ட இருக்கோம். பட் 40 பேர்கிட்ட தான் நமக்கான சாப்பாடு இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா, இப்போதைக்கு இதுலேருந்து ஒரு 40 பேர் பிரிச்சுக்கோம். இவங்க மட்டும் இங்கேருந்து அடுத்த பாதை நோக்கி போட்டோம். ஏன்னா அடுத்த பாதைகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தானது. ஆறுகள் போயிட்டுருக்கு, ஆறுகள் வேறு வெள்ளமாக போயிட்டுருக்கு. ஸோ இவங்களும் அதெல்லாம் தாண்டி அந்த இடத்த கண்டுபிடிக்கலாம்னு பார்ப்போம். அப்படி இன்கேஸ் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி ஒரு வாரத்தில் திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த எல்டரோட தேசத்துக்கு போவோம். அப்படி ஒரு வேளை அவங்களால ஒரு வாரத்துக்கு வர முடியல, திரும்பியே வரலைன்னா இந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. போனவங்க காணாமல் போயிட்டாங்கன்னு சொல்லி நம்ம திரும்ப நம்ம நாட்டுக்கே போயிடுவோம். ஓகேவான்னு கேட்குறப்ப எல்லாருக்கும் அது சரின்னு தோணுது. ஸோ மொத்தமாக ஒரு 40 பேர் செலக்ட் பண்ணுறாரு. அதில் முக்கியமானவன் தான் அக்யூரே. அக்யூரே ஒரு மோசமான படைத்தளபதி. தனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது கிடைக்க விட மாட்டான். முன்னூச்சு ஒரு காலை பின்வாங்கவே மாட்டான். அப்படிப்பட்ட கேட்டது அக்யூரே. அதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வரையும் போவான். அதனால் அவனை இந்த ஆப்ரேஷன் கமாண்டராக போட்டுருவாங்க. தென் அதுக்கடுத்து இவங்களெல்லாம் வழிநடத்து கொண்டு போகிறதுக்கு ஒரு நபர் அப்பாயின் பண்ணுவார். இவர் இதுக்கடுத்து தளபதி. இந்த 40 பேருமே இவர் சொல்கிறத கேட்டாகணும். இது போக கேஸ்பல்னு ஒருத்தர் மத போதகராகவும் குண்டாருக்கு ஒரு நபரை பிரதிநிதி அனுப்பிக்கிறாங்க. மொத்தம் 4 பேர் தலைமையில் 40 பேர் நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. கூடவே நம்ம அக்யூரிக்கு ஒரு பொண்ணு இருப்பா. இவ்வளோ நாள் அந்த பல்லாக்கில் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. தென் இவ கூடவே ஒரு பொண்ணு இருப்பா. அது இப்போதைக்கு ஒருத்தர் தளபதியாக போட்டிருக்காங்களே, அந்த தளபதியோட ஒய்ஃபு. இப்போ மொத்தம் 40 பேர் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போகிறதே ஒரு ஆபத்தான ஆற்று வழி. ஒரு கட்டுமரமாக ரெடி பண்ணி 10 பேர்னு 4 கட்டுமரத்தில் போவாங்க. எப்படி இந்த வெள்ளத்தை அடித்து பிடிச்சி அடுத்த கரை நோக்கி போகிறாங்க. மொத்தம் 3 கட்டுமரம் வந்துடும். பட் ஒரே ஒரு கட்டுமரம் மட்டும் வராது. இவங்க போன நேரம் பார்த்து செம்மையாக வளர ஆரம்பிச்சிடும். ஒரு கரையிலேயே அந்த கட்டுமரம் மாட்ட ஆரம்பிச்சிடும். இங்கே இருக்கிற ஆட்களுக்கு என்ன பண்ண தெரில. சரி, நீங்கள் அந்த காரில் அப்படியே இருங்க. இங்கே இருக்க 30 பேர் நாங்கள் இங்கே வேலையை பார்த்துருக்கோம். நாளைக்கு வெள்ளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காப்பாற்றலான்னு சொல்கிறப்ப அவங்களும் சேர்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நைட் டைம் மாறுது. எல்லோரும் அவங்கள்ட்ட இருக்கிற சாப்பாடை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட் டைம் இவங்க போட்டு தூங்கிட்டு இருக்கும்போது துப்பாக்கி ஒரு சவுண்ட் கேட்குது. இவங்க நினச்சிக்கிறாங்கன்னா பக்கத்தில் போர் நடக்குது போல். அதான் அப்படி சவுண்ட் வரும்னு சொல்லி எல்லோரும் படுத்துங்கிறாங்க. அடுத்தாக்களை எஞ்சி பார்க்குறப்ப அந்த பக்கம் ஒரு 10 பேர் மாட்டிட்டு இருந்தாங்களே, அந்த 10 பேர் செத்து கிடக்குறாங்க. இதை பார்க்குற யாருக்கு ஒன்றும் புரியல. ஆக்சுவலாக இந்த காட்டு பகுதியில் மனிதர்களை வேட்டையாடுற சில காட்டாசி கும்பல் இருக்குது. பட்
அதை பார்த்துலாம் அவங்க பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ மேபி யாராவது தாக்கம் நடத்தியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நம்ம பெருசாக பொருட்படுத்தவே கூடாது. நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போன சொல்லி எல்லாரும் போகலான்னு இருப்பாங்க. பட் இருந்தால் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. ஸோ இங்கேருந்து திரும்ப அந்த கரைக்கு போய் அவங்களோட பணத்தெலாம் கொண்டு வரலான்னு இருப்பாங்க. இந்த விஷயம் அகிரோக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் எல்டோராடோக்கு போயே ஆகணும். இவங்க இந்த மாதிரி இங்கேருந்து அந்த கரைக்கு போய் அந்த பணத்தில் எட்டு வந்து போச்சாங்கன்னா அதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல. பேசாமல் எதாவது பண்ணணுன்னு அவங்ககிட்ட ஒரு அடையாள மாதிரி இருப்பான். அவனை நைஸாக கூப்பிட்டு, டே நம்மகிட்ட ஒரு பீரங்கி இருக்குல்ல, அதில் ஒரு குண்டை போட்டு அந்த பக்கம் செத்து போயிருக்காங்களே அவங்க மேலே அடிச்சு விட்ரு. ஸோ போனால் ஆத்தோட அடித்து நெருப்பில் அவங்க அடிச்சு போயிடுவாங்க. நம்மளும் டைம் வேஸ்ட் பண்ண தேவலான்னு சொல்கிறப்ப அந்த ஆள் சரின்னு பீரங்கி ஆன் பண்ணி விட்டுருவான். ஐயரே சொன்ன மாதிரி அந்த பீரங்கி கொண்டு அடித்து இறந்த நபர்கள் ஆத்த போயிடுறாங்க. இதை பார்க்குற மற்றவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் ஐயரை செஞ்சது காட்டணும்னு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இதுக்கடுத்து எல்லாரும் அவங்க வேலையை பார்க்கலான்னு இருக்காங்க. பட் ஆற்றுல ஹெவியாக வெள்ளம் போயிட்டுருக்கு. போன வாட்டி ஒரு டீம் மாட்டின மாதிரி இவங்களும் மாட்ட சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நைட்டும் நம்ம இங்கே தான் இருந்தாங்கணும். அதுக்கான வேலையை பாருங்கன்னு சில ஆட்களை உள்ளே அனுப்புவாங்க. பட் அதுக்கு ஒருத்தர் மட்டும் யாரோ ஒருத்தர் கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது இந்த படம் ஃபுல்லாக அந்த காட்டுவாசிக்கும்போது காட்டியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க மறைஞ்சிருந்து இவங்க ஆட்களை தாக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி உணவுலாம் தேடி போகிறப்ப ஒரு வீரர் தாக்கப்பட்டிருப்பாரு. இதை பார்த்து இன்னொரு வீரர் ரொம்ப பயந்து போயிருப்பாரு. பட் அதை பற்றி பேச எதுவும் பொருட்படுத்தாமல் இவங்க பாட்டு நைட் அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஐயோரைக்கு ஒரு பொண்ணு இருப்பாள். ஐயோரோட வாழ்க்கையாக ஒரு பொண்ணு தான். அந்த பொண்ணு மேலே அவர் அவ்வளோ உயிர் வச்சிருப்பாரு. அவளுக்காக அடிக்கடி சின்ன சின்ன மிருகங்களை கொண்டு போவார். அதை வச்சு ஒரு பொண்ணு கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாரு. இப்போ அடுத்த நாட்களில் தூங்கி எழுந்து பார்த்தா இவங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஷாக் இருக்கும். இவங்க ஆற்றுல வெள்ளம் போகுதுன்னு கொஞ்ச நாள் கழிச்சு பிளான் இருந்திருப்பாங்க. பட் வந்த வெள்ளத்தில் இவங்க வந்திருப்பாங்களே கட்டு மரம், அதெல்லாம் பிச்சுட்டு போயிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து இவங்களால அடுத்த மூவ் ஆன் பண்ணி போகவே முடியாது. இதனால கிட்டத்தட்ட இந்த பிளான் ஃபெயிலியர் தான். இதனால அந்த படை தளபதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ தளபதி சொன்னது உண்மை தான், நம்மளால் அந்த எல்டோரோடக்கு போக முடியாது. ஸோ ஒரு வாரத்துக்கு நம்ம திரும்ப வரலாம், மிஷன் ஃபெயிலில் அவங்களும் போயிடுவாங்க. ஸோ நம்ம பேசாமல் அதுக்கு அவங்களோட போயிடுவோன்னு சொல்லி இந்த பிளானை கேன்சல் பண்ணி அவங்க அங்கேருந்து பிளான் பார்ப்பாங்க. பட் சடனாக அங்கே இருக்க அடிமைகள்லாம் மரத்தை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால ஒன்று சேர்ந்து அவங்களே கட்டு மரத்தை கட்டுற மாதிரி இருக்குது. இதை பார்க்குற தளபதிக்கு ஒன்றும் புரியல. டே யாரும் அவங்களுக்கு ஆர்டர் போட்டா ஏகட கட்டு மரம் கட்டிட்டீங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல சார், எல்லோரும் வேலை பார்த்தாங்க, நானும் வேலை பார்த்து சொல்கிறேன். இதை பார்த்து அந்த படைத்தளபதி ரொம்ப கோப்புறாரு. கண்டிப்பாக ஐயரே தான் இந்த வேலையை பார்த்துருப்பான், அவன்கிட்ட தான் கேட்கணுன்னு எல்லோரும் குடிச்சு பேசிட்டு இருப்பாரு. இங்கே பாருங்கள், நம்ம ஒரு வாரத்துக்குள்ள நம்ம டீமுக்குள்ளே திரும்பி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 3 நாள் செலவு பண்ணிட்டோம். இதுக்கே எல்டோரோட போகிறவங்கலாம் கஷ்டமான விஷயம். ஸோ நம்ம திரும்ப நம்ம டீமோடு சேர்ந்து நம்ம நாட்டுக்கே போயிடுவோம். இந்த பிளான் ஃபெயிலியர் ஆகும்னு சொல்கிறப்ப ஐயோரைக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. யோ நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கண்டிப்பாக எல்டோரோட போயே தருவோம். இதுக்காக நம்ம இதுக்கு இந்த பிளானை கேன்சல் பண்ணணும். ஒரு பெரிய கட்டுமரம் கட்டினோம்னா அதை வச்சு அடுத்த பயணத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம்ல. ஸோ கண்டிப்பாக எல்டோரோ கண்டுபிடிச்சே தரலாம். என்னோட வாங்கன்னு சொல்கிறப்ப அந்த படத்தளபதிக்கு இது ஒர்க் அவுட்டே ஆகலை. இங்கே பாரு, ஆற்றுல வெள்ளம் அதிகம் போயிட்டுருக்கு, நம்ம ஆட்கள்கிட்ட சாப்பாடும் கிடையாது. ஸோ இவ்வளோ பேர் வச்சுக்கிட்டு அங்கே போகிற ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம திரும்ப போடான்னு சொல்கிறப்ப ஐயோரே கேட்க மாட்டான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஐயோரே ஒரு அரகனான ஒருத்தன், அவர் விஷயம் செய்யணும்னு நினச்சிட்டானா கண்டிப்பாக செஞ்சே தருவேன். அதனால் அங்கே படத்தளபதி பார்த்து, ப்ளீஸ் இந்த விஷயத்தை நான் சொல்கிறது கேளுங்க. இந்த மாதிரி மெக்சிகோ போரில் நான் மெக்சிகோ எதிர்த்து போராடலான்னு சொன்னேன். பட் அரசர் அது வேணாம்னு சொன்னார். பட் அரசர் சொன்னதை மீறி அவங்களோட போர் தொடுத்து மெக்சிகோ கைப்பற்றணும்ல, அதே மாதிரி தான் நான் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும். என்னோட எல்டோரோட வாங்கன்னு சொல்கிறப்ப அந்த படத்தளபதி கேட்க மாட்டார். ஸோ ஐயரோட பேச்சுவார்த்தையும் அவனுக்கு பிடிக்க முடிக்குது. இதை பார்த்து அவர் ரொம்ப கோப்புறாரு. உடனே வீரர்களை பார்த்து, வீரர்களே ஐயரை எப்படிங்க அவன் கையால் கட்டி பிடுங்கன்னு சொல்கிறப்ப ஐயரைக்கு செம கடு போயிடும். அவன் வரப்போ ஒரு கண்ணை ஒழிச்சு வச்சுருப்பான். அதை எடுத்து அந்த படத்தளபதி ஷூட் பண்ணிடுறான். பட் அவர் செத்துருக்க மாட்டார். அவர் பாட்டு படுத்து படிக்க இருப்பார். அந்த படை தளபதிக்கு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு ஐயரை போய் செம கடு போயிடும். ஏன்டா படத்தளபதி கொண்டியா உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவனு ஐயரை அடிக்க போவான். ஐயரு அவனை ஷூட் பண்ணிடுவான். மீதிக்கு எல்லாரையும் பார்த்து வேறு யார் வரா, தைரியம் தான் முன்னாடி வாங்க, உங்களை ஷூட் பண்ணிடுவேன்னு எல்லாரையும் பார்த்து மாட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த படைத்தளபதியால் தான் இந்த பிளானே இவ்வளோ கொலாப்ஸ் ஆகிருக்கு. இதுக்கடுத்து இவ்வளோலாம் நமக்கு தேவையே இல்லை. நான் ஒரு படைத்தளபதியாக இருந்து உங்களை இங்கேருந்து லீட் பண்ணி கொண்டு போகிறேன். நம்ம எல்டரோட தேசத்துக்கு போயே தருவோம். நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன்னு எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருப்பேன். அண்ட் உங்களுக்கு பிரதிநிதியாக குண்டா ஒரு நபர் இருப்பாள், அந்த நபர் உட்கார வைப்பான். இதுக்கடுத்து இவர் தான் நம்ம நாட்டுக்கு புதிய அரசர். இன்கேஸ் எல்டரோட தேசத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா இவர் தான் அதுக்கு அரசராக இருப்பார். உங்களுக்கு இதெல்லாம் ஓகேன்னு கேட்குறப்ப அந்த அடிமைகளால் என்ன சொல்ல முடியும்? வேறு வழி இல்லாமல் ஐயரே சொல்கிற ஏற்றுக்கிறாங்க. அண்ட் அந்த அடிபட்டு போகிற படத்தளபதி அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு மேலே ஐயரை எதிர்த்து பேசினா அவங்க கணவரை கொன்னே போட்டுருவான். வேறு வழி தெரியாமல் அவங்க ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போவாங்க. அவர் துப்பாக்கியில் சுடுவாங்க, அப்படியே படுத்து படுக்க இருப்பார். அவரால் எழுந்து எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ மீதி இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கட்டுமானம் ரெடி பண்ணி அதில் போக ஆரம்பிப்பாங்க. எல்டரோட தேசத்தை நோக்கி இவங்க பாட்டு அந்த ஆற்றுல போயிட்டே இருப்பாங்க. போகிற வழியில் தூரத்தில் ஒரு கிராமம் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த கிராமம் தீப்பிடிச்சி எரிகிற மாதிரிலாம் இருக்கும்.
இதை பார்க்குற அகிரிக்கு ஒன்றும் புரியல. எல்லாரும் பதுங்கி இருங்க, யார் வேணாலும் எப்போனாலும் நம்மளை தாக்கலாம், ஆனால் நமக்கு தேவையான உணவும் அந்த கிராமத்தில் இருக்க சான்ஸ் இருக்குது, எல்லாரும் பதுங்கிருங்க சொல்கிறப்ப அவங்களும் ஒளிஞ்சிருக்காங்க. பட் அந்த கிராமத்தில் யாருமே இருக்கிற மாதிரி தெரில. ஸோ எல்லாரும் ஓடி போய் அந்த கிராமத்தை சுடாட ஆரம்பிச்சிருவாங்க. பார்த்தா அந்த கிராமத்தாடி மக்கள் இருந்திருக்காங்க போல். அந்த மக்களை யாரோ கொண்டு போட்டிருக்காங்க. அந்த இடத்துல சரஞ்சரமாக வாழைப்பழம்லாம் இருக்கும், அதெல்லாம் இவங்க எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் காட்டுக்குள்ளே சில காட்டு பணிகள் இருக்கும். இவங்களே கிட்டத்தட்ட 2-3 வாரம் சாப்பிடாம இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி சாப்பாடு கிடச்சி சும்மா விடுவாங்க, இருக்கிற எல்லாத்தையும் போட்டு அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவ்வளோ நாள் இவங்களுக்கு இருந்த பசியெல்லாம் இப்போ போக்க ஆரம்பிச்சிடுவாங்க. தென் அங்கே இருக்க அந்த கூடாரெலாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனை அப்படியே வச்சு உரிச்சு சாப்பிட்டு இருக்கும், அந்த மாதிரி எலும்பு கூடலாம் இருக்கும். தென் ஒரு பானைக்குள்ளே ஒரு மனுஷனோட மண்டையோடலாம் இருக்கும். இதை பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் புரியுது, இந்த காட்டுக்குள்ளே மனிதர்களே சாப்பிட்ற ஒரு கேண்டிவல் காட்டுவாசி கும்பல் இருக்குது. ஸோ அவங்க தான் இந்த கிராமத்தை தாக்கியிருக்காங்க. இங்கே இருக்கிற மனுஷங்கெல்லாம் பச்சை திண்டுக்கான்னு தெரிஞ்சோடனே அவங்க ரொம்ப இதாகிடும். சரி கிடச்ச சாப்பாடுலாம் போதும், நம்ம பயணத்தை தொடங்குவோம்னு சொல்லி திரும்ப அந்த கட்டுமரத்தை எடுத்து பயணத்தை போக ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த படத்தில் இவரோட மனைவி இருக்காங்களே, அவங்க அகிரை மேலே செம கோவத்தில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க ஹஸ்பண்ட் படுத்த பிடிக்க இருக்காரு. இன்கேஸ் எப்போ வேணாலும் அகிரை அவனை சாகடிக்கலாம், அவனை சும்மா விட மாட்டேன்னு அவங்க ஒரு கோவத்தில் இருப்பாங்க. பட் அகிரை அதெல்லாம் பெருசாக கண்டுக்காம அவன் பாட்டு படகுல போயிட்டே இருப்பான். போகிற வழியில் இவங்க ஆட்களை ஒருத்தன் மறுமான முறையில் இறந்து போவான். அவன் எப்படி செத்தான்னு கூட யாருக்கு தெரில. ஆனால் அதையும் கண்டுக்காமல் அவர் பாட்டு போயிட்டே இருப்பார். போகிற வழியில் ஒரு காட்டோசி கும்பல் மாதிரி இருக்கும். அவங்க இவங்களை பார்த்தோன்னே தெரிச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயரோ என்னடா நடக்குதுன்னு பார்த்துட்டே இருப்பார். அப்போ அந்த காட்டோசி கும்பல்லேருந்து 2 பேர் வருவாங்க. பார்த்தா ஒரு ஆணு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்கும். 2 பேர் ட்ரெஸ் எதுவும் போடாமல் நிர்வாணமாக தான் அங்கே வருவாங்க. நம்ம ஐயரை அவனை கூட்ட வச்சு என்னன்னு கேட்குறப்ப அவங்க ஏதாவது காட்டோசி பாஷையில் பேசுவாங்க. நம்ம ஐயரைக்கு அந்த பாஷை புரியாது. இவன் கேங்லேயே டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவங்ககிட்ட இவங்க என்ன சொல்கிறான்னு கேட்குறப்ப அவனும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இவங்க இங்கே இருக்கிற காட்டுவாசி மக்கள் ஒரு பழங்காலத்து கதையை இவங்க நம்பிட்டு இருக்காங்க. இவங்க காட்டுவாசி மக்கள் சில மனிதர்களை பார்க்கவே மாட்டாங்களாம். பட் இன்கேஸ் அப்படி எந்த ஒரு மனிதரை பார்க்குறானோ அவர் தான் இவங்களுக்கான கடவுளாம். நம்மளை இந்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்காங்களே, ஸோ நம்மளை தான் கடவுள் அனுப்ப தூதர் நினைக்கிறாங்க. அதான் அவங்களை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்கிறப்ப ஐயரைக்கு நம்பிக்கை இருக்காது. அப்போ தான் வந்து அந்த காட்டுவாசியை பார்க்குறான். அவரோட கழுத்தில் ஒரு தங்கத்தாலே செயின் போட்ட மாதிரி இருக்கும். ஐயர் அந்த காட்டுவாசியை பார்த்து, டே இந்த தங்கம் உனக்கு எங்கேந்திரா கிடச்சிச்சு, எங்கோட எடுத்து கேட்குறப்ப அவன் பாட்டு கையை காமிச்சு அவன் பாசில் எதாவது பேசிட்டு இருக்கான். ஐயரைக்கு ஒன்றும் புரியல. டே அவன் எல்டரோட பற்றி எதாவது சொல்லிட்டு இருக்கானா, ஒழுங்காக கேளுன்னு சொல்கிறப்ப அவனை அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இங்கேருந்து ரொம்ப தூரம் போனாங்களாம், அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது கிடச்சிச்சான், மற்றபடி அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்கிறப்ப ஐயரேவும் அவங்க 2 பேரும் விட்டுறான். ஸோ இவ்வாறு தொடர்ந்து அந்த கப்பலில் போயிட்டே இருக்கான். அண்ட் ஐயரைக்கு அந்த படத்துலேயே பிடிக்கவே இல்லை. அண்ட் அவன் உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக வழியிலே போயிட்டுருக்கு. இதுக்கு ஒரே தான் கொண்டுன்னு சொல்லி ஒரு காட்டு பகுதியில் அவங்க கட்டுமதி நிப்பாட்டுறாங்க. சில ஆட்கள்லாம் படத்தில் கொண்டு போக சொல்கிறப்ப அவங்களும் கொண்டு போகிறாங்க. ஒரு மரத்தில் கயிறை கட்டி அந்த படத்தில் தூக்கில் போட்டுறாங்க. ஸோ அவரோட சாப்டர் அங்கேயே க்ளோஸ் ஆயிடுது. இதை பார்த்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அழுதுகிட்டு ஐயரோட ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இவனும் எல்டரோட நோக்கி போயிட்டு கொண்டுக்கிறப்ப இதே கூட்டத்தில் குண்டோ நபர் இருப்பார்ல, இவரை தான் எம்பர் ராக்னு நினச்சிருப்பான். அவருக்குன்னு பார்த்தா வகை வகையாக சாப்பாடு இருக்கும். இவங்க அந்த காட்டசி கிராமத்துலேருந்து ஒரு பழங்கள் எட்டு வந்தாங்களே, எல்லா பழங்களையுமே ஒரே ஆளாக போட்டு வெட்டிகிட்டு இருப்பார். அந்த ஆற்றுலேருந்து மீனும் பிடிச்சிருப்பாங்க, அந்த மீனையும் ஒரே ஆள் சாப்பிட்டுட்டு இருப்பார். ஒரு சுற்றி இருக்க அடிமைகள்லாம் ரொம்ப பசியில் இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட டிசம்பர் 25 பயணத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்போ பிப்ரவரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மாதங்களில் அந்த காட்டாசி கிராமத்தில் சாப்பிட்ருப்பாங்க. இப்போ அந்த அரசர் சாப்பிட்றலாம் பார்க்குறப்ப அந்த அடிமைகளுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும். அந்த அரசருக்கு பின்னாடியே ஒரு குதிரையும் கொண்டு வந்துருப்பாங்க. அது பாட்டு அங்கடின்னு கூச்சிட்டு இருக்கோம். அரசர் கடுப்பில், டேய் என்னடா குதிரை இங்கே வச்சுருக்கீங்க, அதை அப்படியே பால் இறக்கி கொடுங்கன்னு சொல்கிறப்ப அவங்களும் அந்த குதிரை ஒரு காட்டில் இறக்கி விட்டுருவாங்க. அது பாட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கோம். இதை பார்த்து ஐயரோட பொண்ணு ரொம்ப அர்த்தப்படுவா. ஏன்னா அவளுக்கு அந்த குதிரை ரொம்ப பிடிக்கும். பட் அரசர் சொன்னால் செஞ்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அழுதுகிட்டே இருப்பா. ஐயரே வந்து அவர் பொண்ணை சமாதானப்படுத்திட்டே இருப்பாங்க. சரி பாட்டு திரும்பவும் அந்த காட்டு பகுதியில் போயிட்டே இருப்பாங்க. அப்போ அரசர் சாப்பிட்டு மிச்சம் வச்சுருப்பார்ல, அந்த சாப்பாடுலாம் அப்படியே இருக்கும். உடனே அடிமைகளும் போய் அடித்து பிடிச்சி அந்த மிச்சம் இருக்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சீனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு அரசர் கக்கூஸில் போய் பாத்ரூம் போலான்னு இருப்பார். பட் சடனாக அரசர் அங்கேருந்து வரவே மாட்டார். கொண்டாங்கடிச்சு ஒரு அடிமை அங்கே போய் பார்த்தா, சீக்கிரம் வாங்க அரசர் யாரும் கொண்டு போட்டிருக்காங்க, எப்படி செத்தானே தெரிலன்னு சொல்கிறப்ப ஐயரைக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் டீமில் இருக்க ஒருத்தரும் இதே மாதிரி செத்து போயிருப்பான். பட் இப்போ அந்த அரசரோட வாயிலேருந்து ஒரு நுர மாதிரி வந்துட்டுருக்கு. ஸோ அப்படின்னா தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தர் விச ஊசி வச்சு தாக்கியிருக்காங்க, அப்படி இறந்துருக்காங்கன்னு ஐயரை சுற்றி பற்றி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ தூரத்தில் ஒரு காட்டு போய் தெரிஞ்சுட்டு இருக்கோம். அங்கே சில காட்டுவாசிகள் மறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஸோ உடனே ஐயரையும் கட்டு மருந்து நிப்பாட்டி ஒரு டீமோட உள்ளே போவார். பார்த்தா ஒரு காட்டுவாசி கும்பல் அம்போடு நின்றுட்டுருக்கோம்.
ஆனால் இவங்க கிட்ட தான் பீரங்கியே இருக்கே. அந்த பீரங்கி எட்டு வந்து 2 இது தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ காட்டோசி கும்பலால் அவங்கள எது போட முடியல. ஸோ அப்போ அதில் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் இதே இதில் அந்த படத்துலோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இவங்க கண்ணு முன்னாடியே இவங்க ஹஸ்பண்டை கொண்டிருப்பாங்களே. வேறு வழி தெரியாமல் இதுக்கடுத்து அகிலோடலாம் போக வேணாம், நம்ம அந்த காட்டுக்குள்ளே எங்கேயாவது போய் தொலைன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடி அவங்க அங்கேருந்து மறைஞ்சு போயிடறாங்க. ஸோ இப்போ மீதி இருக்கிறது ஒரு 10 பேர் கிட்ட தான். நம்ம எப்படியாவது எல்டோரோடாக்கு போயே திரும்பணும்னு திரும்பவும் இவங்க போட்டில் போக ஆரம்பிச்சிடுவாங்க. போகிற வழியிலலாம் மறைஞ்சது நிறைய அம்புகள் வந்துகிட்டே இருக்குது. இவங்க ஆட்களை ஒவ்வொருத்தராக அந்த அம்புக்கு அடிப்படி இறந்துட்டே இருக்காங்க. ஐயரையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கற்பனை நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த பழங்காலத்து கதையை பிடிச்சிருப்பாங்களே, அதில் ஒரு லைன் இருந்திருக்கும். இனிமேல் எல்டோரோடாக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு சில மாயங்களை வந்துட்டுருக்கோம். நம்ம கூட இருக்க நிறைய பேர் இறக்குற மாதிரிலாம் கனவு வரும். பட் அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. அதெல்லாம் தாண்டி எல்டோரோடாக்கு போகணுன்னு அந்த கதையில் அவன் பிடிச்சிருப்பான். ஸோ இப்போ ஆட்கள் சாகிறது எல்லாமே உண்மை கிடையாது, இதெல்லாம் நமக்குள்ள ஒரு கற்பனை தான், எதுவும் கண்டுக்கூடாதுன்னு ஐயரே அமைதியாக இருக்கான். ஸோ அங்கிட்டு இருந்த அம்புக்கள்லாம் பாஞ்சு கிட்டத்தட்ட அவன் டீமில் இருக்கிற எல்லோரும் இறந்து போயிறாங்க. இவன் ஆசாசியை வளர்த்த அவன் பொண்ணு கூட அங்கே இறந்து போயிடுவா. பட் அப்போ கூட ஐயரு இதை பெருசாக எடுத்துக்க மாட்டான். எல்லா கற்பனையும் நினச்சி இவன் மட்டும் இந்த போட்டில் இருப்பான். அந்த காட்டுவாசி மக்கள் தாக்குனதில் இவங்க போட் ரொம்ப டேமேஜாக இருக்கும். இந்த ராஃப்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் மூழ்கிற மாதிரி இருக்கும். இவங்க நிறைய சாப்பாடு வச்சுருப்பாங்களே, அந்த சாப்பாடெலாம் சாப்பிட்றதுக்கு அங்கே சில குரங்குகள் மாதிரி அலைஞ்சிட்ருக்கோம். எல்லாம் வந்து அந்த போட்லேயே அலைஞ்சிட்ருக்கோம். இப்போ ஐயரை தவிர அந்த போட்டில் ஒருத்தரும் உயிரோட கிடையாது. இதை பார்த்து ஐயர் ரொம்ப கடுப்பாவான். அந்த ஐயரைக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும், நான் தான் இந்த வேர்ல்டே ஒரு கிரேட்டஸ்ட் ராஜாவாக இருப்பேன், ஹிஸ்ட்ரியில் கண்டிப்பாக என் பேர் வந்தே தீரும், ஸ்பானிஷ்லேயே என்ன மாதிரி ஒரு ஆசரை பார்த்துருக்க முடியாதுன்னு இவன் மட்டும் ஒரு தற்பரமிலே இருப்பான். அப்படியே கேமரா வாங்கிட்டு சுற்றி காமிக்கிறாங்க. இவன் கையில் ஒரு குரங்கு இருக்கும். அதை பாட்டு பிடிச்சி விளாண்டுட்டு தூக்கி எறிஞ்சிட்டு இருக்கான். இதோட அக்யூரே த விராத் ஆஃப் காடுங்கிற இதோட படம் முடியுது. ஸோ இந்த படத்தில் எண்டிங்கில் என்ன இருக்குன்னா, இவன் எல்டோரோடாக்கு போயிருக்க மாட்டான். ஆக்சுவலாக எல்டோரோடான்னு ஒரு நகரமே கிடையாது, அது ஒரு கதைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை நகரம். பட் அது உண்மையை நம்பி அங்கே தங்க இருக்காத நம்பி இவ்வளோ பேர் போயிருப்பாங்க. சில யாருமே உயிர் பழிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் இவங்க போன வழியுமே கரெக்டாக இருந்திருக்காது. இவங்க பாட்டு வழி தவறி மேற்கு பக்கமாக போய் அட்லாண்டிக் போயிருப்பாங்க. சில வழி தவறி ஐயரே இறந்து போயிருப்பார். ஸோ இதுதான் அக்யூரே த விராத் ஆஃப் காடுங்கிற இந்த ஒரு படம். அண்ட் இது உண்மையாகவே ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு சம்பவம். 1560களில் ஸ்பானிஷ் சோழர்கள் சேர்ந்து எல்டோரோடான்னு ஊர் இருக்குது, அங்கே போவோன்னு எல்லோரும் அங்கே போயிருப்பாங்க. பட் போனவங்கள வழி தவறி அதில் இறந்து போயிருப்பாங்க. இதுதான் அந்த உண்மை சம்பவம். இவங்க டீம்லேயே கேஸ்பல் ஒரு மத புதர் இருப்பார்ல, அவரும் அந்த பயணத்தை பற்றி ஒரு டைரி மாதிரி எழுதியிருப்பார். அந்த டைரி தான் இவங்க போனதுக்கான ஒரு ப்ரூஃபாக இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு படம் எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த படத்தில் ஐயரேன்னு ஒரு கேரக்டர் இருக்கும்ல, இது ஹிஸ்ட்ரியில் வாழ்ந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இவர் எல்லாருமே மேன் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பைத்தியகாரத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஒரு கேரக்டர் வச்சு தான் இந்த பயணத்தை கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி இது டைரக்டர் வெற்றிமாறனுக்கு ரொம்ப பிடிச்ச படம். நான் இந்த படத்தை எந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணே தெரில. ஏன்னா அந்த படம் ஒரு அட்வென்ச்சர் படம். நீங்கள் இது விஷுவலாக பார்க்கும்போது தான் இது இன்னும் ரொம்ப ஃபீல் கொடுக்கும். இந்த படம் ஜஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் தான். ஸோ டைம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள். அவருடைய ராத் ஆஃப் காட் அந்த படம் பார்த்துட்டு நைட் 9 மணிக்கு இந்த இதில் நம்ம ஃபிலிம் சேம்பர் தான் ஃபிலிம் சொசைட்டியில் ஸ்க்ரீன் பண்ணாங்க. அந்த படம் பார்த்துட்டு நைட்டு டீ கடையில் ஒரு 9 மணிக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் படம். டீ கடையில் போய் பேச ஆரம்பித்தோம். டீ சாப்பிட்டோம், தம்மாச்சோம், பேசணும், அப்படி பேசி அடுத்த நாள் காலை 6 மணி வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் சப்கான்ச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான ஒரு பேசுங்க. பாய் கைஸ்.